இன்கேஸ் வந்து உங்களுக்கு 34 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து டெலிவரி ஆயிடுச்சு, ப்ரீடம் டெலிவரியா இருக்கு, உங்களுக்கே வந்து பெயின் நேச்சுரலா வந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி சில ஹெல்த் கண்டிஷன்னால வந்து டாக்டர் வந்து இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரீடமா டெலிவரி ஆனாலும் சில நேரத்துல வந்து பேபியோட பர்த் வெயிட் வந்து 2.5 kgக்கு கம்மியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நார்மலா பேபிஸ் வந்து 2.5 kgக்கு கீழே இருக்கிறப்ப அவங்கள வந்து லோ பர்த் வெயிட் பேபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் கம்மியா இருக்க பேபிஸை வந்து நம்ம எப்படி கேர் கொடுத்து பாத்துக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்களோட வந்து சக்லிங், சாலோயிங், ப்ரீத்திங் அந்த கோஆர்டினேஷன் வந்து டெவலப் ஆயிருக்க டேர்ம் பேபிஸை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். டைரக்டா சில பேபிஸ்னால சக் பண்ண முடியும், சில பேபிஸ்னால முடியாது. அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கு வந்து நம்ம ஸ்பூன் ஃபீடிங் வந்து பீடியாட்ரிஷியன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க ஸ்பூன் ஃபீடிங் வந்து கொடுக்கலாம். பட் ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பேபியை வந்து தோல்ல போட்டு நல்லா தட்டி கொடுத்து அந்த போக வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள வந்து நீங்க கீழே வந்து பெட்ல வந்து படுக்க வைக்கணும். இன்னும் சில பேபிஸ்க்கு வந்து பீடியாட்ரிஷியன் வந்து அந்த ஃபீடிங் ஃபார்முலா வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து என்ன இருக்குன்னா, டேர்ம் பேபிஸை கம்பேர் பண்றப்ப அந்த ப்ரீ டேர்ம் பேபிக்கு கொடுக்குற ஃபார்முலால ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதையும் வந்து நீங்க பிரஸ்ட் மில்க்ல வந்து மிக்ஸ் பண்ணி பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ என்ன ஃபீட் பண்ணீங்கனாலும் நீங்க பேபியை வந்து பப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வைங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பேபியை தூங்க வைக்கிறப்ப வந்து அந்த பெட் வந்து ஃபர்மா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு படுக்க வைக்கணும். பேபியை சுத்தி இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து கிளீன் அண்ட் ஹைஜீனா இருக்கிற மாதிரி நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். பேபியை வச்சிருக்க ரூம் வந்து வெண்டிலேட்டடா இருக்கணும், பிளஸ் டஸ்ட் ஃப்ரீயா இருக்கணும். ரொம்ப கிளீன் அண்ட் ஹைஜீனா வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து ப்ரீடம் பேபிஸ் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ப்ரோன் ஆயிருப்பாங்க. அப்படின்றதுனால நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து பேபியை வந்து ஹேண்டில் பண்றப்ப ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர்த்த வந்து பேபியை வந்து ஹேண்டில் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க.